பாருங்கள், பழைய சாதம் நேற்று நம்ம சாப்பிட்டு எப்படினாலும் ஒரு கை சோதம் மிஸ் ஆயிடும். முதல்ல எனக்கு தெரியாமல் அதை நான் புளிஞ்சு குப்பை டப்பாலவே போட்டிருப்பேன். இப்படி அப்போ போடுறதே கிடையாதுங்க. இதை நல்லா அப்படி புளிஞ்சு எடுத்து ஜாரில் போட்டு இதில் கொஞ்சம் சீரகம் உப்பு போட்டு நம்ம இப்படி சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு இதுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா அப்படி மூடி வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணுங்க. இப்படி அந்த பழைய சாதத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்க இப்படி ஒரு பேப்பரில் சின்னதாக நம்ம இப்படி வைக்கணும். இப்படி வைக்கிறது தான் இப்படி நம்ம எடுத்து இப்படி டக்கு போட்டால் கூட இது நல்லா அகலமாகி காஞ்சா பொரிக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு லேசாக நல்லாயிருக்கும். இந்த வடகம் காஞ்சனே இதை பொரித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை சோறுனா கூட வேஸ்ட் ஆகாமல் ஜாரில் எப்படி போட்டு வச்சுருக்கீங்க. சாயங்கால நேரம் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் அதை போட்டு சாப்பிட்றது நல்லா சுவையாக இருக்குங்க. இவ்வளோன்னு சாதத்தை தெரியாமல் நான் குப்பை டப்பாலே போட்டேங்க. இப்போ இதே மாதிரி வடகம் போட்டு ஒரு டப்பாவில் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கவர் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதை பொரிக்கிறப்ப காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க உடச்சிட்டில். இந்த இதை வடகத்தை பொரிக்கிறப்ப காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள், நம்ம அப்படி போட்ட வடகம் இதே மாதிரி வந்துடுங்க. பேப்பரில் காஞ்சோன்னே லேசாக தண்ணி தொளித்து எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சோன்னே இந்த எண்ணெயில் நம்ம ரெண்டாக போட்டு இந்த நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா நிறைய பொரிக்கலாங்க. பொரித்து அந்த எண்ணெய் வேஸ்ட்டை பொரிச்ச எண்ணெய் திருப்பி நம்ம சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் வரும். அந்த எண்ணெயை திருப்பி நம்ம பொரிச்ச எண்ணெய் கீழே தான் ஊற்றிடும். அதனால் இதை அளவாக வச்சு பண்ணுறது. இது நம்ம கடையில் விற்கிற வடகத்தை விட இந்த வடகம் சூப்பராக இருக்குங்க. அந்த வடகம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு கை சோறுனா கூட வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயில் வச்சோன்னே இது கரைஞ்சிருங்க. அவ்வளோ நைஸாக இருக்கும். எண்ணெய் வடிச்சிட்டு எடுங்க, அவசரம் இல்லாமல். சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அப்படியே நான் இது கொஞ்சம் சாதம் இருக்கிறப்பெல்லாம் அப்படி செஞ்சு வச்சு ஒரு பாக்ஸ் நிறைய வச்சுருவீங்க. வச்சு ஒரு சமயத்தில் காயெல்லாம் இல்லாதப்போ இதை பொரித்து நாங்கள் வச்சு சாப்பிட்டுக்குவோம். நல்லாயிருக்கும். சாயங்கால நேரத்துக்கு கூட எங்கள் வீட்டுக்காரர் எதனால் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா இதை பொரித்து கூட சாப்பிடுவார். அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அந்த வடகம். நீங்களும் இதே மாதிரி கடைப்பிடிங்க, எதே வேஸ்ட் ஆக்காமல்.